இந்த இந்தியா vs USA மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ் கமெண்ட்ரிஸில் வந்து 300+ அலர்ட்ன்ட்டு ஒரு கிளிப்பிங் போட்டாங்க. அந்த கிளிப்பிங் போடும் போதே எனக்கு தெரியும் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்ட்டு. நடந்துருச்சு. ஸோ எனிவே T20 வேர்ல்ட் கப்போட இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நேற்று சக்ஸஸ்ஃபுல்லி முடிஞ்சிருச்சு. பியூர் டாமினேஷனோட இந்தியன் டீமோட ஒரு விக்டரியை வந்து நேற்று பதிவு செஞ்சுட்டு போனாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் நமக்கான ஃபேவரபிள் பாயிண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. லைக் ஹோம் கிரவுண்டாக இருக்கட்டும் அண்ட் அதே மாதிரியே இன்ஃபார்ம் பேட்ஸ்மேனாக இருக்கட்டும், எல்லாருமே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினச்சோம். பட் நடந்தது அப்படி கிடையாது. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. USA டீமை பற்றி பெருசாக எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லைனாலும் அந்த டீமில் ப்ளே பண்ண முக்கால்வாசி பிளேயர்ஸ் வந்து இந்தியன் போர்டு அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கன் போர்ட் ஆஃப் கிரிக்கெட்லேருந்து வந்த பிளேயர்ஸ் தான். வாட் இஸ் த அட்வான்டேஜஸ் ஆஃப் இந்தியன் கிரவுண்ட்ஸ்ன்றது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது எதுவுமே வந்து நம்ம பெருசாக எடுத்துக்காம நேற்று களத்தில் இறங்கினது தான் தப்பாக போச்சு. மோர் ஓவர் அக்சர் பட்டேல் வரைக்கும் ஒரு பயங்கரமான பேட்டிங் ஆர்டர் இருக்குதுன்னு நினச்ச நம்ம டீம் 13வது ஓவர் வரைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்ததை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். சூரியகுமார் யாதவ் மட்டும் நேற்று வந்து செட்டில்டாக ஆடாமல் இருந்திருந்தாருன்னா நேற்று இந்த மேட்ச் 120 ரன்லேயே வந்து சுருக்கப்பட்டிருக்கும். சீக்கிரமாக USA வந்து சேசிங்க முடிச்சிருந்துருப்பாங்க. 2024 வாட் பாகிஸ்தான் டே அது நேற்று நம்ம இந்தியாவுக்கும் நடந்திருக்கும் இன் இந்தியன் கிரவுண்ட். நம்ம இந்தியன் டீமோட பவுலிங்கை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இந்த டிஎஸ்பி இன்சார்ஜ் ஒரு 2 நாள் முன்னாடி வரைக்கும் சிராஜ் வந்து நம்ம ஸ்குவாடில் இருப்பாருன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் நம்பியிருந்திருக்க மாட்டேன். பட் சர்ப்ரைசிங்லி சிராஜ் வாஸ் இன் த பார்ட் ஆஃப் T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட். பவுலர் அண்ட் ஃபீல்டிங் வந்து ப்ராப்பராக இருந்த ஒரே காரணத்தினால நேற்று இந்தியன் டீம் விக்டரியை வந்து பதிவு செஞ்சாங்க. ஸோ இந்த T20 வேர்ல்ட் கப் முடிகிற வரைக்கும் இந்தியன் டீமோட எல்லா மேட்ச்லையுமே வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி சந்திப்போம். Until then, I'm signing off. Bye bye.